41 உயிர் பலியாயிருக்கு. 41 உயிரும் சினிமா கவர்ச்சி தான், பாலியல் செக்ஸு சிந்தனை தான். அதை தாண்டி எதுவுமே இல்லை. ஒரு கொள்கையோ கோட்பாடோ தத்துவங்களோ இல்லை மக்களுக்கு ஏன் மதுக்கடை ஒழிக்க போகிறையா, இவ்வளோ கூட்டம் கூடியது பெரிய விஷயம். நான் வந்தால் சாராய கடையே இருக்காது, மதுக்கடையே இருக்காது, 5500 டாஸ்மாக் கடையை மூடிடுவேன். இளம் விதவைகள் அதெல்லாம் பேசுகிற இவனே தண்ணி அடிச்சுட்டு கிடக்கிறான் இந்த விஜய். அப்போ எப்படி இது பேசுவார்? அனைவருக்கும் இலவச கல்வி பூரா கோடீஸ்வரர்கிட்ட மாட்டிக்கிச்சு. அனைவருக்கும் இலவச கல்வியே கிடைக்கல. இதை நான் முதல் கையெழுத்து வேல்ஸ் கல்லூரியிலிருந்து அத்தனை கல்லூரிகளையும் அரசுடைமையாக்குவேன், அனைவருக்கும் இலவச கல்வி, இதான் என்னுடைய கொள்கை. அப்படி எதுவும் சொல்லலை. ஆனால் கொள்கை கோட்பாடு வாக்குறுதி கொடுத்தவங்களே அதை நிறைவேற்றாமல் தானே சார் இருக்காங்க இந்த நாட்டில். ஆமாம், அதே போல் நீயும் போயிரு, நிறைவேற்றாம போயிரு, அரசியலுக்கு வராத. உன்னை எவன் கூப்பிட்டான்? அவன் நிறைவேற்றலாம், நீயும் நிறைவேற்றுறதுக்காக ஏமாற்றுவதற்கு வர்றியா? அவன் ஏமாத்துறான், கொலை பண்ணுறான், கொள்ளையடிக்கிறான். அதே போல் நானும் கொள்ளையடிக்கிறேன் ஓப்பனாக சொல்கிறியா? உனக்கு என்னையா கொள்கை? அந்த அவன் திருடுவதை போல நீ திருட போற, அதானே உன் கொள்கை. இன்னும் அரசியலுக்கே அவர் வரலையே. வந்து ஒரு எலெக்ஷன் பார்த்ததுக்கு அப்புறம் கொள்ளையடிக்கிறாரா என்ன பண்றாருன்னு தெரியும். வரதுக்கு முன்னாடி வரவே இல்ல. கொள்ளை வேற என்ன நோக்கம்? நோக்கமே சொல்லலையே. நோக்கமே உனக்கே தெரியலையே. உனக்கு நோக்கமே தெரியலையே. மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு தெரியலையே. எழுதி கொடுத்ததை 3 நிமிஷம் 4 நிமிஷம் பேசுவதா அரசியல்? இந்த நாட்டை எவ்வளோ பெரிய அரசியல் தலைவராக இருந்திருக்கான்னு தெரியுமா? நடிகை வீட்டில் அரசியல் பண்ணுவதா தமிழ்நாட்டு முதலமைச்சர் நாற்காலி? அண்ணாதுரையின் அடையாளம் தெரியாத ஒரு நபர் நாட்டை நாசம் பண்ணி போய்விட்டார். பெரியார் அரசியலை கற்றுக் கொடுத்தார். எந்த முதலமைச்சர், எம்எல்ஏ, எம்பி எதுவுமே ஆகலை. அண்ணாதுரை நாசம் செய்துட்டு போயிட்டார். அதனுடைய விளைவு தான் அந்த விஜய் போன்ற திரைப்பட நடிகனை நோக்கி ஓடுறான் மக்கள். திமுக ஏமாத்துறான், அதிமுக ஏமாத்துறான், ஓடுறான். இவரும் ஏமாற்ற போகிறார். கூட இருக்கிற ஆதவர்ஜுனா யார்? சபரீசனுடைய மூளை, சபரீசனுடைய நண்பர். இத்தனை ஆண்டுகள் எங்கேயா இருந்த? நக்சல்பாரி இயக்கத்தில் இருந்தியா? இல்லை அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்து எங்கே இருந்த? சபரீசனுக்கு திருடுவதை வெளிநாட்டில் பதுக்குவது எப்படின்னு கூட இருந்து செய்து கொடுத்தவர் நீ. உனக்கு என்ன அரசியல் தெரியும்? உன் மாமா 5 லட்சம் கோடி, எத்தனை சிபிஐ வழக்கு, மாநிலத்துக்கு மாநில கள்ளக்காட்சி, எத்தனை வழக்கு உன் மாமனார் மேலே. அதானே உனக்கு அடையாளம். இந்த பக்கம் புஷி ஆனந்த், நீங்கள் பாண்டிச்சேரி விக்கிரவாண்டியில் ஒரே நிலத்தை 3 பேருக்கு விற்ற வழக்கு பல வழக்கு இருக்குது. இது போன்ற சமூக குற்றவாளிகளுடைய கூடாரமாக விஜய் கட்சி மாறிடுச்சு.